நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை. எங்களுடைய மக்களை காப்பதற்காக எங்கள் மீது ஆயுதத்தை எதிரி திணித்தார்கள். அதனால் ஆயுதங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். இதுதான் நியதியும் வரலாறு. தமிழீழ விடுதலை புலிகளிடம் மனிதாபிமானம் என்பது மேலோங்கி இருந்தது. 2009ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு இறுதியிலே வாகரையில் நடந்த யுத்தத்தின் பொழுதும் சரி, 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த யுத்தத்தின் பொழுதும் சரி, உணவு அனுப்பாமல் மக்களை பட்டினி போட்டுக் கொண்டவர்கள் இலங்கை அரசு. அதிலும் 2009ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4,25,000 பேர் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவுக்குள் அடக்கப்படுற பொழுது 70,000 பேர் தான் இருக்கிறார் என்று உணவை அனுப்பாமல் கொடூரமாக கொலை செய்தது கோட்டபாயாவுடைய அரசு. அந்த காலகட்டத்தில் கூட உலகத்திலே யாருக்கும் இல்லாத மனிதாபிமானம், அதை பற்றி பேசாதவர்கள் விடுதலை புலிகள் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும், விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை இப்பொழுது எழுத பல பேர் முனைகிறார். சம்பந்தனையாவில் கூட தலைவர் பிரபாகரனுக்கு சொன்னதாக அவர் மனிதாபிமானத்தை நீங்கள் மதிக்க வேண்டும், நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சிலர் கதை விடுகிறார்கள், கயிறு விடுகிறார்கள். சம்பந்தனையா என்னோடு பேசியிருந்தார். 2018ஆம் ஆண்டு இடைக்கால வரைவு பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த இடைக்கால வரைவு பற்றி நான் 38 நிமிஷங்கள் பேசியிருந்தேன். அந்த பேச்சுக்கு பிற்பாடு கூட ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அவரோடு இருந்து பேசுகிற பொழுது அவர் சொன்னார், ஸ்ரீ, ஆயுதங்களை கையிலே வைத்திருக்கிற ஒருவன் தன்னுடைய முடிவுகளை ஆயுத முனையில் தான் எடுப்பான். ஆகவே நாங்கள் ஜனநாயகம் பற்றி ஆயுத போராட்டத்திலே அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு நாங்கள் கேட்க தேவையில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் செய்கிற பயணம் ஜனநாயக வழியாகும். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் சரியாக செய்கிறோமா, எங்களுடைய முடிவுகள் சரியானதாக இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது சிலர் சொன்னார்கள், தமிழர்களை சில முஸ்லீம்களை இனச்சுத்திகரிப்பு செய்தார்கள் விடுதலை புலிகள் அனுப்பினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் அதை பற்றி தொடர்ந்து பேசினால் அது ஒரு வேறு விபரீதமாக மாறும். ஏனென்றால் தமிழ் பேசும் முஸ்லீம் சகோதரரிடமும் தமிழர்கள் பற்றிய காயங்கள் உண்டு, தமிழர்களிடமும் முஸ்லீம் சகோதரர்கள் தொடர்பான நிறைந்த காயங்கள் உண்டு. இன்னும் அந்த காயங்கள் ஆற்றுப்படுத்தப்படவில்லை. ஹிஸ்புல்லா கூட சொன்னார், எனக்கு ஆயுதம் தந்தது, நான் குழு அமைச்சு சுட்டனான், காளி கோயிலை இடிச்சனான். ரெண்டாவது சொல்றார், வீடியோ இருக்கு, நேர வீடியோ இருக்கு. ஹிஸ்புல்லா இப்ப முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதுக்கு உண்மை இருக்கு. தரிசனங்கள்ல நிராஜ் தேவி மிக தெளிவாக சொல்றார். அவர் சொன்ன வீடியோவையும் போட்டு காட்டுறார். ஆகவே இது நடந்தது, எல்லா பக்கமும் நடந்த உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகளுக்கு அப்பால் அவற்றையெல்லாம் மறைத்து ஏதோ விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் அல்லது விடுதலை புலிகள் மனிதாபிமானத்தை மதிக்காதவர்கள் என்ற போர்வையில் ஒரு பிரச்சாரத்தை யாருக்காக இவர்கள் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் சம்பந்தனையா அதில் மிக தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் சில விடயங்களுக்காக சில வார்த்தைகளை தான் பேசியதாகும், சில அந்த விடயங்களிலிருந்து தான் ஏன் சிலரை கவர்ந்து கொள்வதற்காக பேசியதாகவும் கூட கூறியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள், நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களுடைய திரட்சி என்பது புலிகளுக்கு பின்னால் தான் இருந்தது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டு தலைவர் இந்தியாவிலிருந்து இறங்கி வந்து அவர் சுதுமலையிலே கூடுகிற பொழுது எத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஆகவே மக்கள் ஆரோடு இருந்தார்கள். இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதி மக்கள் யாருக்கு பின்னாலே போனார்கள். ஆகவே விடுதலை புலிகள் என்பது சாதாரண இயக்கம் அல்ல, அது ஒரு சாதாரண போராட்ட இயக்கம் அல்ல. இந்த உலகத்தினுடைய வரைபடத்தில், இந்த வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உலகத்தினுடைய கண்களை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வைத்திருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு செய்தியை பார்த்தேன். சீலரத்தின தேரர் சொல்லுகிறார், பிரபாகரன் இல்லை, ஆனால் பிரபாகரனால் உருவாக்கப்பட்டவர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆகவேதான் நாங்கள் போரோடு வாழ்ந்த இனம், நாங்கள் ஒரு இறமைக்காக வாழ்ந்த இனம். எங்களிடம் இருந்த இறமையும் கண்ணியமும் என்பது இழந்து போன இறமையைத்தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் புதிதாக ஒன்றை கேட்கவில்லை. இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்த நாட்டினுடைய முதல் குடிகள் நாங்கள். ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே, குறிப்பாக தொடர் நிலப்பரப்பான வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எங்களுடைய மண்ணோடு வாழ்ந்த உரிமையை கேட்கிறோம். அதனை உள்ளாந்தர்கள் பறித்தார்கள், போர்த்துகேயர்கள் பறித்தார்கள், ஆங்கிலேயர்கள் பறித்தார்கள், பிறகு சிங்களவர்கள் பறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த இறமையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது ஆயுத போராட்டமா அறவழி போராட்டமா என்பதை எங்கள் மீது யார் போர் தொடக்கிறாரோ அவர்தான் அந்த ஆயுதத்தை தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் இலங்கை அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். அது அறவழியா ஆயுதமா என்பது காலம்தான் அதுக்குரிய பதிலையும் சொல்லும். நாங்கள் அவற்றின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல. அதனால்தான் தலைவர் பிரபாகரன் கூட 1985ஆம் ஆண்டு
அனிதா பிரதாப் அவர்களுக்கு கொடுத்த செய்தியிலே சொன்னார், செவ்வியிலே சொன்னார், நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை, எங்களுடைய மக்களை காப்பதற்காக எங்கள் மீது ஆயுதத்தை எதிரி திணித்தார்கள், அதனால் ஆயுதங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். இதுதான். ஆகவேதான் வரலாற்றினுடைய இந்த பக்கங்களை தாண்டி வந்த போராளிகள் நீங்கள். உங்களிடம் இருக்கிற பக்கம் மிக உறுதியான எத்தனை போராளிகள் என்று எத்தனையோ இளம் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள், எத்தனை போராளிகள் என்று இந்த மண்ணை கட்டியமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உண்டை சிந்தித்து பாருங்கள். இலங்கையினுடைய இன்று இருக்கிற என்பிபி அரசு 50 ஆண்டுகளுக்கு முதல் யாராக இருந்தார்கள்? போராளிகளாக இருந்தார்களா அல்லது அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்தார்களா? இந்த நாட்டினுடைய போராளிகள் என்று அவர்களை சிங்கள மக்கள் ஏந்துகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு முதல் அவர்கள் 70களிலும் சரி 89களிலும் சரி அவர்கள் நடத்திய வன்முறைகளோ யுத்தங்களையோ பயங்கரவாதமாக யாரும் சொல்ல தயாரில்லை. அவர்கள் போராளிகள். இன்று அந்த 50 ஆண்டுகள் கடந்து அந்த போராளிகளிடம் சிங்கள மக்கள் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள். யாருக்காக? சிங்கள மக்களுடைய விடுதலைக்காக யார் போராடினார்களோ அவர்கள் இன்று ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஆகவே எந்த தமிழீழ மக்களுக்காக நீங்கள் போராடினீங்களோ அதே போல தமிழீழ மக்கள் உங்களிடமே இந்த ஆட்சியை தரக்கூடாது, அந்த வழியிலே உங்களுடைய பயணம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது. மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பிதா அவர்கள் சொன்னார், நீங்கள் அரசியல் கட்சியாக மாறக்கூடாது. நான் அதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கான அமுக்கக்குழு என்பது, பிரஷர் குரூப் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன் அவர்களை போராளிகளை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அவர்களிடம் பொறுப்புகளை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் என்றால், தமிழ் மக்கள் ஏன் சிந்திக்க கூடாது? போராளிகளிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க ஏன் தமிழ் மக்கள் சிந்திக்க கூடாது? அந்த சிந்தனைக்கான களத்தை உருவாக்குவதுதான் காலத்தின் தேவை. அந்த காலத்தின் தேவையை சரியாக கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உரிய கடமை. அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், போர் என்பதும் போராட்டத்தினுடைய வலி என்பதும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஒரு தேசத்தின் விடுதலைக்காக போராடிய இனம். எங்களுடைய கைகளிலே துப்பாக்கி இருந்தது, எங்களுடைய கைகளிலே பெரிய பீரங்கிகள் இருந்தது, எங்களுடைய கைகளிலே விமானங்கள் இருந்தது, எங்களுடைய கைகளிலே கப்பல்கள் இருந்தது. நாங்கள் போராடினோம். உலகத்தின் கண்களை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க வைத்தோம். ஆனால் மௌனிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் பேசப்படுகிறோம். நாங்கள் ஒரு இனமாக இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறோம். அதனால் தான் அன்புக்குரியவர்களை, காலமும் சூழலும் இயற்கையும் யாருக்காகவும் காத்திருக்கிறது. இயற்கை தான் விரும்பும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள ஒரு தலைவனை இயற்கை தெரிவு செய்கிறது. ஆகவே தலைவர்கள் பிறந்து வருவதல்ல, இருப்பவர்களில் ஒருவரை இயற்கை தானாக தெரிவு செய்கிறது. அந்த இயற்கையினுடைய தெரிவு வரலாற்றை மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்களை நோக்கிய பயணத்திலே நாங்களும் எங்களுடைய கரங்களை பலமாக இறுகப்பற்றி உங்களோடு பயணிப்போம். உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலமும் இந்த போராளி நலம்புரி சங்கத்தினுடைய பணிகளும் மென்மேலும் வளர உங்களோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் என கூறி, இந்த நன்னாளில் எங்களை நீங்கள் அழைத்து சில வார்த்தைகள் பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மட்டக்களப்பு மண்ணுக்கும் தலை சாய்த்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.